சுமதி, என்னங்க? உன் வீட்டுக்கு போ. ஏன் வீட்டுக்கா? என் வீடு எதுன்னு முடிவு செய்ய வேண்டிய கட்டத்துக்கு நான் வந்துட்டேங்க. சுமதி, நான் வேலைக்கு போகணும், வரேன். என்னங்க இது? நான் வீட்டை பத்தி பேசின உடனே நீங்க உங்க வேலையை பார்க்க ரோட்டுக்கு புறப்பட்டீங்களே. மாணிக்கம், எல்லாரும் ராத்திரியில தான் நாடகத்துல நடிப்பாங்க. ஆனா நீங்க பகல்ல நாடகத்துல நடிக்கிறீங்க. ராத்திரியான தெரு கூட்ட போயிடுறீங்க. சுமதி, நடிக்கிறது என்னுடைய தொழில், குப்பை கூட்டுறது என்னுடைய தொண்டு. நான் நடிக்கும் போது பிறர் மகிழ்ச்சி அடைகிறாங்க, ஆனா குப்பை கூட்டும் போதுதான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இனிமே நானும் உங்களோட தெரு கூட்ட போறேன். நீயா? ஏன்? நான் காலமெல்லாம் உங்களோட வாழ போறவன். எல்லாத்துலயும் உங்களுக்கு துணையா இருக்க வேண்டாமா? மறந்துட்டியா சுமதி? நான் ஒரு குப்பை கூட்டுறேன். இல்லைங்க, குப்பையை மட்டும் இல்ல, பல பேருடைய மனசுல இருக்க அழுக்கையும் கூட்டி தள்ளுறீங்க. சுமதி, இந்த நாடு என் வேலைக்கு தந்திருக்கிற பேர் தோட்டி. சொல்ல போனா இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு தாய்மாருமே தோட்டிதான். அவங்க வீட்டை சுத்தம் பண்றாங்க, நீங்க நாட்டை சுத்தம் பண்றீங்க. இருந்தாலும் அதை ஒரு கேவலமான தொழிலாத்தான் நினைக்கிறாங்க. எதுங்க கேவலம்? பாம்பும் பூச்சியும் நெடிற சேத்துல நின்று நாத்து நடுறானே விவசாயி, அவ அதை கேவலமா நினைச்சான்னா நாங்க மேஜை போட்டு ருசியா சாப்பிட முடியுமா? தெருவோரத்துல தேங்கி கிடக்கிற சாக்கடைய கை போட்டு அள்ளி கொட்டுறானே துப்புரவு தொழிலாளி, அவ அதை கேவலமா நினைச்சானா லட்சக்கணக்கான ரூபாய்க்கு சென்ட் வாங்கினா கூட நாங்க ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க முடியாது. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, கொஞ்சம் தீக்க கூடாது. இதை தவிர வேற எந்த தொழிலும் கேவலம் இல்லைங்க. அதை தெரிஞ்சுதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீ என்ன சொன்னாலும் சரிதான் சுமதி. உனக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு சொல்வீங்க. செல்வத்தை மேற்பிடிச்ச சீமா மகன் குத்தி காட்டுவீங்க. இத பாருங்க மிஸ்டர் மாணிக்கம், தயவுசெய்து இந்த பெட்டியை பாருங்க. என்ன இதெல்லாம்? நான் யாருன்னு உங்களுக்கு சொல்ற சாட்சிகள். நான் சம்பாதிச்ச பணம் என் சொந்த நகை. மிஸ்டர் மாணிக்கம், நான் உங்களை மடக்கணும்னா நமக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் மறைஞ்சாகணும். ஆனா நீங்க என் நிலைமைக்கு ஏறி வர மாட்டீங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். அதனால நான் உங்க நிலைமைக்கு இறங்கி வரதா எப்பவோ முடிவு செஞ்சுட்டேன். இதெல்லாம் உங்க தொண்டுக்கு என் காணிக்க. சுமதி, இதை நான் தொடவே மாட்டேன். மாணிக்கம், கேவலம் வெறும் சரீர சுகத்துக்காக நான் உங்களை நாடி வரல. ஆயிரத்துல ஒருத்தரா கோடியில ஒருத்தரா நிமிர்ந்து நிக்கிறீங்களே, எப்போதும் தொண்டு தொண்டுன்னு உழைச்சுக்கிட்டே இருக்கீங்களே, அந்த புனிதமான பண்புதான் என்ன உங்களுக்கு அடிமையாக்கிடுச்சு. ஒரு பெண்ணுக்கு பொருள் கிடைக்கலாம், புகழ் கிடைக்கலாம், ஆனா அவ விரும்புற கணவன் கிடைக்கிறதுதான் அவ செஞ்ச பெரிய பாக்கியம். நான் விரும்புற லட்சிய மனிதன் என் கண் முன்னால இருந்தோம் கை நழுவி போயிடக்கூடாதுங்க. தயவு செஞ்சு சரின்னு சொல்லுங்க, சொல்லுங்களேன். சுமதி, இப்ப ஏதோ ஒரு வேகத்துல நீ இப்படி பேசுற. ஆனா நாளைக்கு 4 பேர் உன்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதோ போனாலே அவ ஒரு காலத்துல பெரிய நடிகையா இருந்தா, லட்சம் லட்சமா சம்பாதிச்சா, படகு போன்ற கார்ல ஊரெல்லாம் பவனி வந்தா. ஆனா இப்ப ஒரு ஒண்ணும் இல்லாத கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடா போயிட்டா அப்படின்னு உன்னை பார்த்து கேள்வி பேசுவாங்க. அந்த வேதனையை உன்னை தாங்கிக்கொள்ளவே முடியாது. சுமதி, அந்த பரிதாப நிலைமைக்கு நான் உன்னை ஆளாக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சு. என்ன மணக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. ஆனா ஒரே ஒரு மாலையோட மட்டும் வாங்க, எனக்கு இல்ல என் படத்துக்கு. சுமதி, சுமதி, தம்பி, தம்பி, என் மகளை காப்பாத்துங்க, என் மகளை காப்பாத்துங்க. என்ன காரணத்தினாலேயோ நீங்க என் வீட்டுக்கு வர்றது திடீர்னு நிறுத்திட்டீங்க. மறுபடியும் என் மகளுக்கு வியாதி அதிகமாயிடுச்சுங்க. இப்ப நீங்க வரலைங்கன்னா எங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு என் மக போயிடுவாங்க. ஏன் பேசாம இருக்கீங்க? நான் பேச ஆரம்பிச்சேன்னா அப்புறம் உங்களால பேசவே முடியாது. அதனால்தான். தம்பி, தம்பி, என்னென்னமோ பேசுறீங்களே, என் நெஞ்சில நெருப்பு அள்ளி கொட்டுறீங்களே. மாணிக்கம், என் மகளை எப்படியாவது காப்பாத்துங்க. மாணிக்கம், என் மகளுக்கு உயிர் பிச்சை கொடுங்க. உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். வந்து என் மகளை காப்பாத்த போறீங்களா இல்லையா? மகன்கிட்ட இருந்து தாயை பிரிச்சான் ஒருத்தன், அவங்கிட்ட இருந்து மகளை பிரிக்கிறது தப்பா? மாணிக்கம், நான் கதறிக்கிட்டு இருக்கேன், நீங்க கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. ஆமா, கதைதான், கண்ணீரால் எழுதப்பட்ட கதை. அந்த கதையின் முடிவு எப்படிங்கிறது போக போக உங்களுக்கு தெரியும்.
போங்க இங்க இருந்து. மாணிக்கம், யூ கெட் அவுட். மாணிக்கம், இப்ப நீங்க வர வேண்டாம். ஆனா என் மகளோட இறுதி யாத்திரைக்கு நிச்சயமா வாங்க. உங்க இறுதி யாத்திரைக்கே நான் வரேன். யூ கெட் அவுட். தம்பி கேள், எவ்வளவு கொடுமைக்காரராக இருந்தாலும் அவரை பழிவாங்க துடிக்காதே. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற எந்த தியாகமும் செய்ய தயாராக இரு. தண்டிக்கும் உரிமையை மக்களிடமும் நீதியிடமும் ஒப்படைத்து விடு. இதை நிறைவேற்றாதவன் என் தம்பியே அல்ல. வரமாட்டேன். இனிமே அவன் வரவே மாட்டான் டாக்டர். கூட இருந்தது குமார் இல்ல, மாணிக்கம். குமார போலவே மாணிக்கம் இருந்ததுனால உன் மன அதிர்ச்சியை தீர்க்கிறதுக்காக மனோதத்துவ முறைப்படி மாணிக்கத்தை நாங்க பயன்படுத்தணும். ஆனா அவன் ஒரு குப்பை கூட்டுறவன். அப்படின்னா கேவலம் குப்பை கூட்டுறவரா இந்த குபேரன் மகளை காப்பாத்தினாரு? இப்ப அவர் எங்கப்பா? உனக்கு வியாதி சுஸ்தமான உடனே அவர் போயிட்டாருமா. போயிட்டாரா? என்னப்பா இது, போயிட்டாருன்னு அவ்வளவு சாதாரணமா சொல்றீங்களே. இத்தனை நாளா அவர் தான் அத்தா அத்தான்னு என் மனசுல பதிய வச்சீங்க. நானும் அந்த உருவத்தை தான் விரும்பினேன், குணமும் ஆனேன். இப்ப நீங்க அவரை விரட்டலாம். ஆனா அவ்வளவு சுலபமா என்னால மறக்க முடியுமாப்பா? மறக்க வேண்டாமா? மாணிக்கம் வருவாரு, நிச்சயமா வருவார். நிஜமாவா டாக்டர்? நிஜமா வருவாருமா. நீ போய் ஓய்வு எடுத்துக்கோ. சரிப்பா. சுமதி, இன்னுமா அழுதுகிட்டு இருக்க? இந்தாமா. இத பாருமா, காதல்ல தோல்வி அடைஞ்ச எல்லாருமே தற்கொலை செஞ்சுக்கிறதுன்னு முடிவு செஞ்சா இந்த உலகத்துல பாதி பேர் தாமா உயிரோட இருப்பாங்க. இந்த தோல்வியை என்னால தாங்க முடியல சிஸ்டர். தோல்வியை மறக்க இந்த உலகத்துல எவ்வளவோ நல்ல வழிகள் இருக்குமா. தனக்காக வாழாம உலகத்துக்காக வாழறதுதான் அதுல முதல் வழி. தொண்டு செய்யறதுல கிடைக்கிற மன நிம்மதி வேற எதுலயுமே கிடைக்காதுமா. இனிமே நான் சாக மாட்டேன் சிஸ்டர், நிச்சயமா சாக மாட்டேன். நீ என்ன புடிக்கிறியா அடிக்கிறியா? யோ சும்மா இருயா. அம்மா சரி கூடு புடிச்சு விடுறேன். அப்பா இதுவா இதுவா இதுவா, நீ கைய புடிக்கிறியா ஓடிக்கிறியா? என்ன யோ கோச்சுக்காதையா, நான் என்ன முன்ன பின்ன உடம்பா பூச்சுன்னு இரு தேய்ச்சு விடுறேன். அப்பா அம்மா அப்பா அம்மா, என்ன உடம்ப பிடிக்கிறியா இல்ல தோலை உரிக்கிறியா? நீ நான் என்ன ஓணும், நான் உண்டேன். உன் உடம்புதான் சும்மா வள வளன்னு பழங்கி கல்லு மாதிரி இருக்க. நான் என்னயா செய்வேன்? அது சரி. அப்பா இப்ப பாரியா. யோ நான் ஒரு பயாஸ்கோப் பார்த்தேயா, ஜேம்ஸ் பாண்ட் இங்கிலீஷ் படம். அதுல ஒருத்தி இப்படித்தான் வரவே செய்யறா. ஆமா, நீ தமிழ் படமே பார்க்கவே இல்லையா? ஓ பாப்பேனே, போன வாரம் கூட ஒரு தமிழ் படம் பார்த்தேயா. இன்னும் பைக்கு என்ன டான்ஸ். யோ எனக்கு ஒரு டவுட்யா. என்னது சந்தேகம்யா? மொழி விளக்கமா? கேளையா. அதான் அந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு லவ் ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு ஆட்டமும் பாட்டமும்? ஆக வேண்டிய காரியத்தை பார்க்க வேண்டியதானயா? பார்க்கலாம் பார்க்கலாம். பாரு, கொஞ்சி குலாவி ஆடி பாடி அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டா தான் சுவையா இருக்கும். ஓஹோ, லவ் பண்ணா பாடணுமையா? ஆடிக்கினே பாடணுமையா? பார்க்ல போய் பாடணுமையா? ஆமா. என்ன தயத்துல? யோ எங்கயா உன் தொப்பி? தொப்பியா? என்ன? யோ நானு அப்படியே கொஞ்சம் பார்க் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேயா. அந்த வேலை பார்க்குக்கு போய் திரும்பி வந்துட்டேல்ல. போயா. மிஸ்டர் நல்லசிவம்,
அவன் இத்தனை நாள் உங்க வீட்டுலதான் இருந்தான். என் வீட்லயா? ஆமா. உங்க பொண்ணுக்கு பைத்தியம் தெரிய உதவி செஞ்சானே அந்த மாணிக்கம் தான் ஒரிஜினல். ஐயோ, எனக்கு தெரியவே தெரியாது. இப்பதான் தெரிஞ்சு போச்சாடா. வா போய் தீர்த்து கட்டுவோம். அவன் வீட்டை விட்டே போயிட்டானடா. போனா என்ன, பெரிய மனுஷங்கள்லாம் விருந்து வச்சு பல பேருக்கு வேட்டு வச்சிருக்காங்க. உங்க பொண்ணை குணப்படுத்துறதுக்கு விருந்து வைக்கிறதாக சொல்லி அந்த மாணிக்கத்தை அழைச்சிட்டு அப்புறம் என்ன விருந்து? அதே விருந்தில் அவனை கொல்லக்கூடிய மருந்து. அவங்கள பார்த்து கும்பிடு. அவங்க எல்லாம் வாழ்த்த வேணாம். ஜாக்கிரதா, கையில பட்டா கைய கருகி போயிடும். அவ்வளவு பயங்கரமான விஷமா இது? ஆலகால விஷம். மாணிக்கம் பைய இத சாப்பிட்டான், அடுத்த நிமிஷமே வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியும். அதுக்கு அடுத்த நிமிஷம் உடம்பெல்லாம் வெட்டி வெட்டி இழுக்கும். அதுக்கு அடுத்த நிமிஷம் அப்புறம் ஏது நிமிஷம் க்ளோஸ். சார் வந்துட்டா மாலை எடுத்துட்டு வா. மாலை எடுத்துட்டு போடு. வாங்க 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 வாங்க. மாலைய கூட ஐயா. என்ன இதெல்லாம் என்ன செய்ய? என்ன தம்பி நீங்க இந்த காலத்துல மாலையை மட்டும் போடாதீங்க, கூட பணத்தையும் கொடுங்கன்னு அவன் லட்சக்கணக்கில் பணத்தை சேர்க்கிறான். வெறும் மாலைக்கு போய் இப்படியா? நீங்க செஞ்ச தியாகத்துக்கு மாலை என்னங்க? இன்னும் என்னென்னமோ காத்து கிடக்குது. இன்னும் 3 நிமிஷத்துல நீங்க மயங்கி விட போறீங்க. அப்படிப்பட்ட விருந்து உங்களுக்கு. இந்த தம்பிக்கு அந்த பழக்கம் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியல? முண்டா அதை தெரியுதானே? ஆப்பிள் ஜூஸ கலக்கி வச்சிருக்கிறோம். போய் கலை. ஏயா என்ன முண்டோன்ற அறிவு இருக்குது அவனுக்கு? உன் வீட்டுல போன் அடிக்குது, எவனாவது பேசுவான், நீ போய் பேசியா? பேசுறையா? பல வீடு ஒரு வீடா இருந்தா நீங்க உட்காருங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க சொல்றேன். இந்தாங்க சாப்பிடுங்க. நீ சாப்பிடுங்க. உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் முதல்ல இல்ல உங்களுக்கு தான். வணக்கம். வணக்கம்மா. வாமா வாமா. ஆமா மாமா பார்த்த உடனே என்னடா இது? பாத்தீங்களா, போன்ல கூட அவன் தனியா பேச மாட்டான், என்ன கூட்டி வச்சுதான் பேசுவான். நாங்க 2 பேரும் அவ்வளவு இருக்கோம். நீங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அமுதா, தம்பிக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடு. நீ வந்தப்ப சாப்பிடுறேன். சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன். சாப்பிடுங்க. நன்றிமா. ஆமா, உன் மூஞ்சிக்கு ஆப்பிள் ஜூஸ் வரையா? என்னம்மா இது? ஆமாண்டி, இது கஞ்சி குடிக்கிற உடம்பு ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் ஒத்துக்காது. நீங்க வாயத்தடா கண்டு, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இப்ப குடிக்க போறியா இல்லையா? போறோம். இந்தாமா நீ சாப்பிடு. பிறந்த நாள் தானுங்களே, அத வழக்கம் போல ஜாம் ஜாமுன் கொண்டாடிடுவோம். பொன்னாடதான், போஸ்டர் தான், மாலை தான், உண்டியல் தான், கலெக்ஷன் தான். நமக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ்னு பேசுறான் மூதேவி. ஏங்க எங்களுக்கு வழக்கம் போல கால் உண்டியா? அம்மா! ஐயோ! அம்மா! அம்மா! வலி தெரியுதுமா? அம்மா! அம்மா! என்னம்மா? தெரியுதுமா? ஐயோ! 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 என்னம்மா இது? அடி பாவி, மோசம் பண்ணிட்டேடி. என்னங்க நம்ம பிள்ளைங்க துடிக்கிறாங்களே, என்னங்க ஆச்சு சொல்லுங்க. ஐயோ, அதுல கொடிய விஷத்தை கலந்திருந்தனே. அமுதா, அமுதா, அமுதா. ஐயோ, என் குழந்தை, நான் பெத்த குழந்தைங்க போயிட்டாங்களே. ஐயோ, உங்க கையால நம்ம பிள்ளைங்களை கொன்னுட்டீங்களா கடவுளே?
ஐயோ என் குழந்தை என் குழந்தை என் குழந்தைங்க போயிட்டாங்களே என் குழந்தைங்க போயிட்டாங்களே என் குழந்தை கமலா அமுதா 2 குழந்தைகளும் போயிட்டாங்கோ. ஒரு மாணிக்கத்துக்கு விஷம் வச்ச என் 2 மாணிக்கங்களும் மறைஞ்சு போச்சு.